என்கிட்ட ஒரு அருமையான டவுட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஹலோ டாக்டர், எனக்கு சாப்பிட்ட பிறகு டாய்லெட் போக வேண்டும்னு பிரச்சனை உள்ளது. ஆனால் நான் எங்கு சென்றாலும் அல்லது பயணங்களில் உணவு எடுத்துக்கொள்வது இல்லை. உங்கள் உபதேசம் யோசனை ப்ளீஸ். நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டவுட் கேட்டிருக்கிறாருங்க. அதாவது நிறைய பேர் பயணங்கள் டிராவல் குறிப்பாக பஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னு வைங்களேன், அந்த பஸ் பயணத்தையே நிறைய பேர் தவிர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு பஸ்ஸில் போகும்போது சிறுநீரை கழிக்கக்கூடிய உணர்வு வரலாம், டாய்லெட் போக வேண்டிய உணர்வு வரலாம் அப்படிங்கிற பயம் இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ வந்துருச்சுன்னா எப்படி நிறுத்துறது, எப்படி டிரைவர்கிட்ட சொல்கிறது, நம்மளை பார்த்து முறைப்பாங்களே டிரைவர்கிட்ட சொன்னோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் இருக்கும். மற்ற பயணிகள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த பஸ் பயணத்தை மட்டும் கூடுமானவரை தவிர்க்க பார்ப்பாங்க. இல்லையா காசு கொடுத்து டிக்கெட் இருந்தா முதல்ல போகணும். தாடி அமைச்சா தெரியாம முந்தப்படா போகுது. ஆனா நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு எளிமையான தீர்வு வச்சிருக்கேன். அந்த எளிமையான தீர்வு என்ன அப்படின்னா, நீங்க நீண்ட தூர பஸ் பயணம் போக போறீங்க அப்படின்னா நீங்க அடல்ட் டயப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். பெரியவங்களுக்கான டயப்பர். ஜென்ரலாக இந்த டயப்பர் பக்கவாதம், ஸ்ட்ரோக் போன்ற விஷயங்களால் அவதிப்படுறவங்களுக்கு அவங்க படுக்கையிலேயே பாத்ரூம் போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த டயப்பர் போட்டு அடிக்கடி மாற்றி விடுறது அப்படிங்கிறது அவங்கள கேர் பண்ண இன்னும் வசதியாக இருக்கும்னு யூஸ் பண்ணப்படக்கூடியது. ஆனால் நாம் இதை இந்த மாதிரி விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். அப்படின்னா என்ன டாக்டர் சொல்கிறீங்க, டயப்பரில் போய் நம்ம பஸ்ஸில் போகும்போது பாத்ரூம் போவோமா, அது ஸ்மெல் வராதா அப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்களா? இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்குங்க. அதை நான் இதில் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது உங்களுக்கு அந்த யூரின் போகக்கூடிய உணர்வோ டாய்லெட் போகணும் அப்படிங்கிற உணர்வோ எதனால் மெயினாக ஏற்படும் தெரியுங்களா? மெயினாக டென்ஷன்னால தான். ஏற்கனவே பல காலம் நீங்கள் பஸ்ஸில் போய் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு அந்த பயம் உணர்வு அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த பய உணர்வுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸை ஆக்டிவேட் ஆகுங்க. அதாவது நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டீங்க, ஏதோ ஒரு உணவை சாப்பிட்டீங்க, அது வயிற்றுக்குள்ளே போச்சு. இந்த வயிற்றுக்குள்ளே போன உணவு என்ன பண்ணும்? பொதுவாக நம்ம குடல் பகுதி 30 அடி நீளமுடையது. 30 அடி நீளம்னா இந்த 2 அடுக்கு மாடி வீடு இருக்கு இல்லையா, இந்த வீட்டோட கீழே இருந்து டாப் ஃப்ளோர் வரைக்கும் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூஃப் உயரம் 10 அடின்னு போட்டிங்கன்னா 10 10 10 30 அடி. இந்த 30 அடி உயரம் இந்த 2 மாடி கட்டடத்தோட உயரம். உங்கள் குடல் பகுதியோட நீளமும் அதே அளவு நீளம் கொண்டது. இங்கே ஈசோஃபேகஸ், வயிற்று பகுதி, அதுக்கப்புறம் குடலாக அப்படியே சிறு குடல்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் பெருங்குடல் ஆகி கடைசியில் கீழே வர வரைக்கும் ஃபுல் லென்த்தும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 அடி அதே 2 மாடி கட்டடம் உயரத்துக்கு இருக்கும். அதனால் நம்மளுக்கு உணவு சாப்பிட்ட உடனே அந்த உணவு ஒன்றும் கீழே வந்துடாதுங்க. ஆனால் மெயினாக என்ன நடக்குதுன்னா, இங்கேருந்து ஒரு சிக்னல் மிக வேகமாக உங்களுக்கு இந்த சிறுகுடல் பகுதி முன்னாடி காமிச்சோம் இல்லையா, அதையெல்லாம் தாண்டி நேரடியாக பெருங்குடல் பகுதிக்கு சிக்னல் வந்துடும். இந்த சிக்னல் பெருங்குடல் பகுதிக்கு வரும்போது அங்கே மிச்சம் மீதி இருக்கக்கூடிய கழிவுகள் தான் டக்குன்னு இந்த மூமெண்ட் பயங்கர ஸ்பீடாக மூமெண்ட் இருக்கும். இந்த மூமெண்ட்னால உங்களுக்கு மலம் கழிக்கும் உணர்வு அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா இந்த வேஸ்ட்லாம் போய் இங்கே ரெக்டமில் கலெக்ட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வுகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். பைபாஸ் பண்ணி உங்கள் உணவு சாப்பிட்டது அந்த சிக்னல் வயிற்று பகுதியிலேருந்து பெருங்குடல் பகுதிக்கு நேரடியாக சிக்னல் அதனால் நீங்கள் பாத்ரூம் போக உணர்வு ஏற்படுது. இது மெயினாக எதனால் ஏற்படுது தெரியுங்களா? ஸ்ட்ரெஸ் தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த ஸ்ட்ரெஸ் தான். ஆஹா அப்படின்னு அந்த பயம் ஏற்படுது பாருங்க. அந்த பயமே அந்த மூமெண்ட் சிக்னலில் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்குது. அந்த பைபாஸ் சிக்னல் வரதுனால வேகமாக குடல்கள் இயங்க ஆரம்பிக்குது. இந்த பைபாஸ் சிக்னல்ஸை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணணும். மனசு அமைதியாச்சுன்னா அந்த சிக்னல்கள் வராது. அந்த சிக்னல்கள் வரலை அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வராது. ஆஹா பாத்ரூம் வந்துருமோ, யூரின் வந்துருமோ அப்படிங்கிற பயம் வரவே வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. இயற்கையாகவே அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துறீங்க. எதன் மூலமாக அந்த பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு மனசு உணர ஆரம்பிக்குது. அந்த டயப்பர் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு நம்ம மனசு உணர ஆரம்பித்தோன்னே மனசு தெம்பாயிடுது. மனசு தெம்பாகும்போது அந்த சிக்னல்கள் கட் ஆகுது. நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம், தைரியமாக ட்ராவல் பண்ணலாம். இந்த சிக்னல்கள் கட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எப்போ பஸ் நிற்குமோ அப்போ போய் நீங்கள்
நினச்ச உடனே அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணி நீங்கள் சிறுநீர் கழிக்கிறதோ பாத்ரூம் போகிறதோ பண்ண முடியும். பயண நேரத்தில் இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இந்த தடங்கள் ஏற்படவே ஏற்படாது. அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, உண்மை நிலவரம் என்னென்னா, நீங்கள் டைப்பர் போட்டாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பயண நேரத்தில் அது யூஸ் ஆகவே ஆகாது. நான் எழுதி வேணாலும் தரேன். ஏன்னா டைப்பர் இருக்குது அப்படிங்கிற தெம்பே உங்களுக்கு அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த சிக்னல் மூளை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக போவீங்க. பஸ் நிற்கும் போது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிளான உளவியல் சார்ந்த விஷயம். அதனால் ஒரே டைப்பரை பல வாட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு வாட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா போதும், அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கிற தேவையே கிடையாது. ஆனால் ஒரு விஷயங்க, சப்ஸ்கிரைபர் கேட்டது உண்மையிலேயே ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன். உண்மையிலேயே ஒவ்வொரு வாட்டியும் வீட்டில் இருக்கும்போது கூட இந்த ஸ்ட்ரெஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வாட்டியும் உணவு சாப்பிட்ட உடனே பாத்ரூம் கழிக்கக்கூடிய உணர்வு ஏற்படுது அப்படின்னா அது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமாக இருக்கலாம். அதுக்கு காரணம் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளாக இருக்கலாம். மனசு சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது கிடையாது. அந்த மாதிரி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னு வைங்களேன், அவங்களுக்கு நிறைய கேஸ் உருவாகும் குடல் பகுதியில் அடிக்கடி இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் இருக்கிறதுனால ரொம்ப வாயு தொந்தரவு அதிகமாக இருக்கும், வயிற்று வலிகள் இருக்கும். இந்த வாயு தொந்தரவு அடிக்கடி வாயு வெளியேறும் உணர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப இரிட்டேஷனாகவும் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த குடல் பகுதி முழுக்க இந்த கேஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் பேஷண்ட்டில் அவங்க உணவை சாப்பிட்ட உடனே டக்குன்னு அந்த கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் வயிற்று பகுதியிலேருந்து இங்கே குடலுக்கு ரிஃப்ளெக்ஸ் வருது. அந்த ரிஃப்ளெக்ஸு பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த கேஸ் பாஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு யூஸ்வலாக இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமில் நடக்கக்கூடிய பிரச்சனை. உண்மையிலேயே பாத்ரூம் வராது. பெரும்பாலும் இந்த கேஸ் இங்கே தேங்கியிருக்கக்கூடிய கேஸ் அதிகமாக உற்பத்தியான வாயு தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு அடிக்கடி டயரியா வரும், அடிக்கடி மலச்சிக்கல் வரும். ஒரு நாள் 2-3 வாட்டி பாத்ரூம் போவாங்க, இன்னொரு நாள் சுத்தமாக பாத்ரூமே போக மாட்டாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு ஒழுங்கற்ற பவல் ஹேபிட்ஸ்லாம் இருக்கும். மலம் கழிக்கும் போது அந்த மலமும் ஒரு வளவளப்பு தன்மையோடு இருக்கும். ஏன்னா நிறைய கேஸ் இருக்கிறதுனால, ஃபீக்கல் மேட்டரோட அது ஜாயின் ஆகிறதுனால அந்த வளவளப்பு தன்மை, மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம், மியூக்கஸோட அந்த வேஸ்ட் வெளியேறுதல் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு. இது ஏற்படுறதுக்கான மெயினான காரணம் இந்த எண்ணெயில் மிதக்கும் பலகாரங்கள், வடை, பஜ்ஜி, போண்டா போன்ற விஷயங்கள். இல்லைன்னா ரெண்டாவது உணவு ஒவ்வாமை, ஃபுட் அலர்ஜி. சில பேருக்கு எலுமிச்சம்பழம், சில பேருக்கு இந்த நட்ஸு வகைகள், இந்த பாருங்க பிஸ்தா வகைகள், சில பேருக்கு இந்த பருப்பு வகைகள், பீன்ஸு, சுண்டல் வகைகள், சில பேருக்கு முட்டை, சில பேருக்கு கிரவுனட்டு, நிலக்கடலை, செர்ரி பழம், மீன், பிரெட்டு, பாதாம், பால் போன்ற பல்வேறு விஷயங்கள் உணவு ஒவ்வாமை அலர்ஜியை ஏற்படுத்தலாங்க. இல்லைன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்று பகுதியில் கூட ஒரு அலர்ஜி இருக்கலாம். அதனால் கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாந்தி வருதல் போன்ற உணர்வு, அதுலேயும் கேஸ் இருந்த மாதிரி வயிறு உப்புசமாக வீங்கி இருக்கிறது, வயிற்று வலிகள் போன்ற விஷயங்கள் உண்டாகும். கேஸ்ட்ரைட்டிஸும் ஒரு காரணம். இந்த மாதிரி அடிக்கடி மலம் கழிக்கும் உணர்வு ஏற்படுறதுக்கு வயிறு அலர்ச்சின்னு சொல்லலாம். இது இல்லாமல் சில சமயம் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் இந்த உணவு ஒவ்வாமை ஏற்படுத்தி, அலர்ஜி ஏற்படுத்தி, குடல் பகுதியில் மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி உணவு சாப்பிட்டோன்னே மலம் கழிக்கும் உணர்வை ஏற்படுத்தலாம். அதனால் என்ன ட்ரீட்மெண்ட்டுங்க, பொதுவாக உணவு சாப்பிடும்போது நிறைய உணவுகள், லார்ஜ் மீல் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். கொழுப்புகள் குறைவாக எடுத்துக்கணுங்க. ரொம்ப இப்போ ஏற்கனவே காமிச்சோம் இல்லையா, ஆயிலி ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கும் போது கிரீசி ஃபுட்டு, இது உங்கள் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமு இதை அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி இந்த கூல்ட்ரிங்க்ஸும் ஃபுல்லாக ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். சோடா, கூல்ட்ரிங்க்ஸில் என்ன இருக்குங்க, அதிகமான சர்க்கரையும் கேஸும் தான் இருக்குது. அதனால் கூல்ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அதுவும் கேஸ் உள்ள சாதாரண சோடா கூட இந்த மாதிரி பேஷண்ட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஏற்கனவே கேஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்த விட முக்கியம், குறிப்பிட்ட உணவு வகைகள் ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா தான் இது அதிகமாகுதுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது. முட்டை, பால், இதெல்லாம் எது ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். இனிப்புகள் எல்லாமே ஒரு வகையான சர்க்கரை, மேலும் பல வகையான மாவுச்சத்துக்கள், அதில் பல்வேறு விதமான மாவுகள் இருக்குது. ஆலிகாசாக்கரைடு, டைசாக்கரைடு, பாலிசாக்கரைடு. அதனால் நம்ம மாவுச்சத்து குறைவாகவும் புரதச்சத்து அதிகமாகவும் காய்கறிகள், பழங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவு இதை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் கேட்கல அப்படிங்கும்போது கடைசியாக நம்ம மருந்துகளுக்கு வருவோம். மருந்துகள் இருக்குங்க, நிறைய மருந்துகள் இருக்குது ட்ரை பண்ணுறதுக்கு. அது இந்த வீடியோவோட ஸ்கோப்பில் வராது, அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன்.
ஆக முடிஞ்ச அளவு இந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு நம்ம இயற்கையான வழிமுறைகள் பல விஷயங்கள் இருக்குது, அதை ட்ரை பண்ணுவோங்க. ஃபுட் டைரி போட்டு எழுதுங்க, எது அலர்ஜி ஆகுதோ அதை அவாய்ட் பண்ணுங்க. நம்ம இங்கே புதுசாக ஒரு விஷயத்தை உடம்புக்குள்ளே சேர்த்துறதை விட தப்பான விஷயங்களை உடம்புல இருந்து நீக்கிறது தான் இதுக்கான மெயினான ட்ரீட்மெண்ட்டு. அதனால் நான் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இங்கே கொடுக்க கிடையாது. எதெல்லாம் மெயினாக தவிர்க்கணும் அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். மெயினாக மைண்டு கண்ட்ரோல், ஸ்ட்ரெஸ் அளவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக சாப்பிட்டவுடன் மலம் கழிக்கும் உணர்வு, டாய்லெட் போகும் உணர்வு அப்படிங்கிறது எதனால் வருது, எப்படி வருது, இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய உதாரணத்தோடு இங்கே நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.